Offer no resistance to the wicked. மத்தேயு 5:39. தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேஸ்வல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, யோவான் 18:23 If I said something wrong, testify as to what is wrong. But if I spoke the truth, why did you strike me? நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும், சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறேன்? மன்னிப்பு, இரக்கம் என்பது தலை குனிந்து கொண்டு கோழைத்தனமாக இருப்பது அல்ல. ஆகவே மனதில் தைரியம் வேண்டும். எது தவறு என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய மனத்திடம் வேண்டும். அதை இயேசு நமக்கு எடுத்து காட்டுகிறார். எதெல்லாம் சரியோ அதன் பக்கம் நிற்பதுதான் இயேசுவின் பண்பு. உலகம் கூடி நிற்கலாம், கூட்டமாக நிற்கலாம், கூச்சல் போடலாம். ஆனால் இயேசு அந்த கல்லால் எரியக்கூடிய வெறியர்கள் மத்தியிலே அமைதியாக இருந்து மணலிலே அவர் எழுதி கொண்டிருந்தார். கூச்சல், குழப்பம். என்ன சொல்லுகிறேன்? கல்லால் அடிக்கலாமா கூடாதா? அடிக்கலாம் என்று சொன்னால் பெருசா எல்லாருக்கும் இவர் பறிஞ்சு பேசினாரே, இவர் இப்படி தானே சொல்றார் என்று சொல்லலாம். அடிக்கக்கூடாது என்று சொன்னால் மோயிசன் சட்டத்தை எதிர்க்கிறார் என்று கூச்சல் போடலாம். எப்படியும் இரண்டு பக்கத்திலும் இவர் மாட்டிக்கொள்வார் என்ற நயவஞ்சகத்தனத்திலே இயேசு சொன்ன அருமையான வார்த்தைகள், உங்களில் எவன் குற்றமில்லாது இருக்கிறானோ அவன் முதல் கல் எறியட்டும். ஆக குற்றம் நிறைந்து இருக்கின்ற நாம் பிறரை தீர்ப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இயேசு அந்த சமயத்தில் கூட தீர்ப்பிடாதவராக இருக்கிறார். நானும் உன்னை தீர்ப்பிடேன் என்று சொல்லி அந்த பெண்ணுக்கு விடுதலை அளிப்பார். மண்புழு கூட மிதிக்கும் பொழுது அது எதிர்ப்பை காட்டுகின்ற வகையிலே எழுந்து நிற்கும். எப்படி நல்ல பாம்பு படம் எடுக்கிறதோ அப்படி மண்புழு கூட எழுந்து நிற்கும். அதை மீது யாராவது மிதித்தால் அதனுடைய எதிர்ப்பை காட்டுவதற்காக. அப்படி என்றால் பிறர் நம்மை அடித்து துன்புறுத்த வேண்டும், அதனால் தலைவணங்கி போக வேண்டும் என்பது அல்ல. ஓடுற நாயை கண்டால் துரத்துற நாய்க்கு இழப்பம்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த ஓடுற நாய் நின்று திரும்பி பார்த்துச்சுன்னா உடனே அந்த நாயெல்லாம் பிரேக் போட்டு நின்றுடும். ஓ, எதிர்ப்பு வருகிறது என்று. பயப்படாதே, அஞ்சாதே, கொலைத்தனமாக இராதே. இவைகள் அல்ல இயேசுவினுடைய போதனைகள். துணிந்து நில், அச்சப்படாதே. எப்பொழுதும் எது சரியோ நீதியோ அதன்படி வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற பாடம். One fire is not quenched by another but by water. சென்ட் ஜான் கிறிசோஸ்டம், தீயால் தீயை அணைக்க இயலாது, தண்ணீர் தான் தேவை. ஆகவே சத்தம் போடுவதினால், மறுபடியும் சத்தம் போடுவதினால் சத்தம் அடங்காது. மாறாக எங்கே அமைதியும் ஆழ்ந்த தன்மையும் இருக்கிறதோ அது அந்த சத்தத்தை அடக்கும். எனவே ஒரு புத்திசாலி புருஷன் அப்படின்னா யாருன்னு சொன்னால், மனைவி கோபமாக இருக்கும் பொழுது கணவனும் கோபமாக திட்டினால் அங்கு மறுபடியும் வார்த்தைகள் தடிக்கும். அடுத்தது இங்கேருந்து அவங்க ஒன்று வீச, இவங்க ஒன்று வீச, சண்டை களம், போர்க்களம் போல் வீடு காட்சியளிக்கும். அதை விட புத்திசாலி புருஷன் என்றால் அவன் உடனே இப்படி சொன்னான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீ கோபமாக இருக்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்கிறாய் என்று சொல்லி பார்த்தால் அப்படியே தண்ணி ஊற்றி அணைச்ச மாதிரி கோபம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். பிள்ளைங்கள்லாம் சிரிச்சிங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிரித்து கொண்டே அந்த கோபம் கரைந்துவிடும். ஆக கோபத்துக்கு கோபம் அல்ல, தீயினால் தீ அல்ல, தீயை விட தண்ணீரை ஊற்றி அணைக்க வேண்டும் என்பதை நாம் கருத்தாய் புரிந்து கொள்ளலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். யார் நமக்கு தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நல்லதை செய்யும் பொழுது அவர்கள் வெட்கி போவார்கள் என்பது திருக்குறள். ஆகவே இயேசுவினுடைய போதனைகளையும் பார்க்கும் பொழுது, இந்த உலக மறை என்று சொல்லக்கூடிய திருக்குறள் கூறுவதையும் கேட்கும் பொழுது,
தீமைக்கு தீமை பதில் அல்ல, தீமைக்கு பதில் நன்மை. நன்மைத்தனத்தை இன்னும் அதிகமாக வளர்த்து கொண்டால் தீமைகள் குறையும். Hate is blinding, not visionary. Hate is draining, not fulfilling. Hate is destructive. Hate is wasted. Passion that can deny us என்று ஃப்ராங்க் ஹாரிஸ் என்ற அறிஞருடைய வார்த்தைகள். தமிழிலே வெறுப்பு கண்களை மறைக்கும், கோபம் கண்ணை மறைக்கும் என்பதுதான் பழமொழி. தொலைநோக்கு அற்றது, பிறகு இதனால் என்ன விளையும் என்பதை சற்று சிந்திக்காமல் செயல்படுவது கோபம். வெறுப்பு பலவீனப்படுத்தும், நிறைவு தராது. வெறுப்பு அதிகமாக உள்ளத்தில் இருந்தால் உள்ளத்தில் கரிப்பு ஏற்படும், கரிப்பு ஏற்படுவதனால் அல்சர் ஏற்படும், அல்சர் ஏற்படுவதனால் கேன்சர் வரும். இந்த வெறுப்பை ஆங்கரிங் வெஞ்சன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஆங்கர் என்று சொன்னால் நங்கூரத்தை போட்டு கப்பலை ஆடாமல் வைப்பதுதான் அந்த நங்கூரத்திற்கு செயல்பாடு. அதுபோன்று இந்த வெறுப்புணர்ச்சியானது நம் உள்ளத்தில் நங்கூரத்தை போல் இறங்கி நின்று நெஞ்சை கரித்து கொண்டே இருக்கும். நம்மை அன்பு செய்பவர்களை விட நமக்கு தீமை செய்பவர்களைத்தான் அதிகமாக நினைத்து கொண்டிருப்போம். அதுதான் மனித இயல்பு. எனவே வெறுப்பு அழிவை ஏற்படுத்தும், நம்மை மறுக்கும் வீணான பேரார்வம். ஆகவே இவைகளை களைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு தருகின்ற பாடல். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எப்படி பூமியானது தன்னை தோண்டுபவர்கள் அல்லது தனக்கு பள்ளம் தோண்டி காயப்படுத்துபவர்கள் இவர்களையெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறது. பூமி சத்தம் போடாது, ஏன் என்ன தோன்ற, ஏன் என்ன கடப்பாறையில் வச்சு குத்துற அப்படியெல்லாம் சத்தம் போடாது, அது தாங்கி கொள்ளுகிறது. அதுபோன்று இருக்க நமக்கு அந்த பொறுமை வேண்டும், தாங்கிக் கொள்ளுகின்ற பண்பு வேண்டும் என்கின்ற வகையில் இந்த திருக்குறள் கூறுவதையும் நாம் உணரலாம். Believe me and you will forget the offenses and insults you get from your fellow man. You will see how differently you will be named. He will be called angry and violent, while you will be cited as meek and peaceful. One day he will repent of his violence, but you will never regret your meekness. என்னை நம்பு, உன் சக மனிதரிடமிருந்து வரும் வேதனைகளையும் அவமானங்களையும் மறப்பாய். மாறுபட்டவன் என நீ அழைக்கப்படுவாய் காண்பாய். கோபக்காரன் முரடன் என அவன் அழைக்கப்படுகையில் சாந்தமானவன் அமைதியானவன் என நீ சுட்டிக்காட்டப்படுவாய். தனது மூர்க்கத்தனத்திற்காக ஒரு நாள் அவன் வருந்துவான், ஆனால் உனது நிதானம் பொறுமைக்காக ஒருபோதும் நீ வருந்த மாட்டாய். பொறுமையாக இருத்தல் எப்பொழுதும் நமக்கு வருத்தத்தை தராது. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதும் பழமொழி. இஞ்ஞாசியார் என்ற ஒரு பங்குதந்தை ரெட்டியார் பாளையத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு பழுத்த பழம். வயதான மனிதர், நீண்ட தாடி, வெள்ளை தாடி. ஆகவே அந்த பங்கிலே அவர் இருக்கும் பொழுது எல்லா பங்குலேயும் குடிகாரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, குடிச்சிட்டு வந்து அவங்க பண்ணுற சேட்டைகள் கொஞ்சம் மஞ்சம் அல்ல, நிறைய செய்வாங்க எல்லா பங்குலேயும். அப்படி ஒரு குடிகாரன் போய் அவர் தன்னுடைய அந்த அறை தங்கும் அறையில் வெராண்டாவில் ஈஸ்டரில் படுத்திருக்கிறார். குடிகாரன் வந்து கத்துறான், பயங்கரமாக கத்துறான். அவன் எவ்வளோ சத்தம் போடுறான், இவன் மெதுவாக பேசுறது பக்கத்தில் இருக்க கூட கிடையாது. அடப்படா பைத்தியக்காரன், அடப்படா பைத்தியக்காரன், குடிச்சிட்டு வந்து சத்தம் போடுற எப்படா. இவர் சொல்கிற வார்த்தை பக்கத்தில் இருக்கவங்களும் கேட்காது, ஆனால் அவன் கத்துன்னு கத்துறான். அப்போ அங்கே பணிக்காக சென்ற சகோதரர் ஒருவர், அவர் குருவாகி என்னிடம் சொன்னார், அப்படி குடிகாரன் கத்தினால் கூட கொஞ்சம் கூட சலனப்படாமல், கோபப்படாமல், அவனை ஒரு பொருட்டாகவே கருதாமல் இப்படி சொன்ன வார்த்தைகள். இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் நமக்கு முன்னால். ஆகவே இப்படிப்பட்டவைகளைத்தான் ஆண்டவர் இயேசு இன்று நமக்கு வலியுறுத்துகிறார். முழந்தாளிட்டு ஜெபிப்போம். ஓ மை காட், மே த பயஸ் கமமரேஷன் ஆஃப் செயின்ட் ஆண்டனி, இந்த வாரத்தில் நாம் புனித அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாடுகின்ற இந்த வாரத்தில், யுவர் கன்ஃபெசர் ப்ராக்டர், give joy to your church that
we may ever be strengthened with your spiritual assistance and merit to attain everlasting joy. ஓ எங்கள் தேவனே, வந்திக்கத்தக்க குருவும் ஆலோசகருமான புனித அந்தோணியாரை நினைந்து கொண்டாடுகிற நாங்கள் வெகு ஆனந்தம் அடைவோமாக. அவரின் ஆன்மீக உதவியால் திடம் பெற்று விண்ணக வாழ்வடையும் பேரின்பம் பெறுவோமாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எம்மை கரம்பிடித்து வழிநடத்தி செல்கின்றீர். எங்களுக்கு வேண்டிய பண்புகளை வாழ்க்கையில் இனிய பண்புகளாக இனிய சொற்களை கூறி இன்னும் வாழ்க்கையிலே ஒரு வசந்தத்தை கொடுக்கக்கூடிய வகையில் எங்கள் வாழ்வு அமையட்டும். நீர் எப்படி வாழ்ந்து காட்டினீரோ அதை மேல்வரி சட்டமாக ஏற்று அதை கடைபிடிக்க வேண்டிய மனத்திடனையும் தெளிவையும் துணிவையும் தாரும். இன்னும் யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் உம்முடைய அருள், உதவி, இரக்கம் தேவைப்படுகிறதோ நீர் இரக்கமுள்ளவர், ஈகு கொண்டவர், அன்பு நிறைந்தவர், சினம் கொள்ள தாமதிப்பவர் என்றெல்லாம் நாங்கள் வேதத்தில் படித்து பாடி ஆராதித்தோம். அப்படிப்பட்ட இரக்கத்தை எமக்கும் தாரும். நாங்கள் பெற்ற இரக்கத்தை பிறருக்கும் தரக்கூடிய வகையில் உங்கள் வானகத்தந்தை எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருக்கின்றாரோ அதே போன்று நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்ற லூக்காஸ் நற்செய்தியின் சாரத்தை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் அணிந்து கொள்வோமாக. ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.